கேன்சருக்குள்ள பதிவுங்க இது. கேன்சர் வந்து 3வது ஸ்டேஜ் வந்து அடுத்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு 1வது ஸ்டேஜ் இ கிரேடுக்கு போய் திருப்பி அதுக்கு அங்கிட்டு, அதாவது 2004லேருந்து 2006 இப்போ வரைக்கும் 2025 7வது மாதம் கிளியர் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் நல்லா இருக்கேன். என்ன செஞ்சேன் நான் என்ன சாப்பிட்டேன்? ஏன் இதை வீடியோவை திரும்பி திரும்பி பண்ணால் ரொம்ப பேர் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் நான் திருப்பி இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணுறேன், முழுசாக பாருங்கள். என்னோடய புலன் மீன் வந்து கோசை 6 2 9 கோசை 4 8 1 8 சந்தனா. ஓகே, சந்தனா ரவாங் கேல் ஸ்லாங் ஒரு. ஓகே, என்னதுன்னா எனக்கு வந்து கேன்சர், கர்ப்பப்பை கேன்சருங்க. ஆனால் நான் எடுத்த இந்த சப்ளிமெண்ட் வந்து பியோட சப்ளிமெண்ட் வந்து வெறும் கர்ப்பப்பை கேன்சருக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல எந்த இடத்துல கேன்சர் இருந்தாலும் எல்லா கேன்சருக்கும் இந்த மருந்து நம்ம சாப்பிடலாம். அதாவது இது ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, மருந்து கிடையாதுங்க. மருந்துன்னா பாதிப்பு, சப்ளிமெண்ட்னு கூட பாதிப்புன்னு சொல்லுவோம். ஆனால் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்றது ஒரு சாப்பாடு, நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு வந்து பாதிப்பு இல்லாதது. பாதிப்பு இல்லாததுன்னா அப்போ நம்ம அந்த சப்ளிமெண்ட், நான் சொல்கிற மாதிரி இந்த சாப்பாடுன்றது, அதாவது நம்ம அன்னாடிக்கு சோறு சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம், அது வந்து சேஃப் நம்மளுக்கு, அதாவது பாதிப்பு இல்லாமல் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இந்த 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 பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டும் ஃபங்க்ஷனல் ஃபுட். பயப்பட வேணாம் நம்ம. அதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் பாதிப்பு இருக்காது. ஏன்னா நான் சாப்பிட்றேங்க, 1 வருஷம் கூட சாப்பிட்றேன். இன்னமும் போய் நான் ரத்தம் செக் பண்ணி பார்த்துருக்கேன். என்னோடய கிட்னி எல்லாம் நல்லா இருக்குது. தச்சுட் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு பாதிப்பில் இருந்தது கூட எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி நல்லா இருக்குது. ஸோ நான் மட்டும் இல்லைங்க, என் ஃபேமிலியில் எனக்கு கேன்சர் நல்லா ஆயிடுச்சு, குணம் அடைஞ்சிருச்சு. 38 வருஷமாக நடக்க முடியாமல் இருந்தேன், நான் நடக்கிறேன். இப்போ நொண்டி நடந்தேன்னா இப்போ நோம்பலாக நடக்கிறேன். என் நரம்பு பிரச்சனை ரிலீஃப் ஆனிச்சு. இந்த மாதிரி நிறையா கண்ணு கெத்துறாக்கு நாங்கள், அது ரிலீஃப் ஆனிச்சு. என்னோடய ப்ரெஷரு உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆப்ரேஷன் பண்ணுக்கு நான் நிறைய ரத்தம் ஏற்றிருக்கிறேன். ஸோ அந்த ரத்தம் ஏற்றி என்னோடய ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு. எனக்கு தெரியல. இப்போ டாக்டர் சொன்னாங்க, உன் வலினால உனக்கு ப்ரெஷர் ஹையாக இருக்குது அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணி இப்போயும் 1 வருஷம் கூடயாச்சுங்க. போன 2024 பண்ணேன், 2 வருஷம் கூடயாச்சு. ப்ரெஷர் ஹையாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் டாக்டர் சொன்னாங்க உனக்கு ப்ரெஷர்னு. அதையும் நான் இந்த ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டேன். இன்ன வரைக்கும் மருந்து சாப்பிடலங்க, ப்ரெஷர் நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று அற்புதமாக இருக்குது. ஏன் நீங்கள் வெளியே இருக்கிறவங்க இதை வந்து கேட்குறீங்க, ரொம்ப பேர் கேட்குறீங்க, ஏன் வாங்கி ட்ரை பண்ண மாட்டேறீங்க? பணம் விலை தான். ஆனால் உங்கள் உயிரோட அந்த மருந்து வந்து விலையா? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம உயிர் போயிடுச்சுன்னா, ஒரு பார்ட்ஸ் வீணாயிடுச்சுன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் படுற கஷ்டம், அதுக்கு பண்ணுற செலவு இன்னும் அதிகமாக இருக்கும், அதுக்கு படுற மன உளைச்சல் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி உங்கள் உடம்பை சரிப்படுத்துனீங்கன்னா இந்த பிரச்சனையில் இருப்பீங்க. எவ்வளோ பேர் என்கிட்ட பேசுகிறீங்க, கால் பண்ணுறீங்க, கேட்குறீங்க. விலையை கேட்டோன்னே நான் அப்பாட்ட கேட்குறேன், நான் அம்மாட்ட கேட்குறேன்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுதா நீங்கள் என்னத்தை ஸ்டாப் பண்ணுறீங்க? நீங்கள் என்னையும் ஸ்டாப் பண்ணல. நீங்கள் இல்லைன்னா எனக்கு இன்னும் ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன், காப்பாற்றுறதுக்கு நான் வழி காட்டுவேன். ஆனால் நீங்கள் எங்கே நிற்குவீங்க? அதே இடத்துல தான் நிற்பீங்க. நான் கடந்து போய்கிட்டே தான் இருப்பேன், நீங்கள் அதே இடத்துல தான் நிற்பீங்க, அந்த பிரச்சனையிலே நிற்பீங்க. ஒரு சொல்யூஷனை தேடி வந்துட்டீங்க, ஏன் நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ண மாட்டேறீங்க? தயவு செஞ்சு இந்த 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 விஷயத்தை வந்து எல்லாருமே செய்யாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள், என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன், உங்களை கைட் பண்ணுறேன் கடைசி வரைக்கும். எவ்வளோ பேர் நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் சொல்லுவாங்க மருந்து கொடுத்துட்டா வந்து சட்டம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படிக்கா எப்போ பார்த்தாலும் எங்களை கேட்டுக்கிறீங்க, செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பார்க்குறீங்கன்னு. ஏன்னா நான் மனுஷங்க, எனக்கு மனசாட்சி இருக்குது. 2வது நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க, நீங்கள் குணம் அடைஞ்சிங்கன்னு சொல்கிறதுல தான் என்னோடய சந்தோஷம், புரியுதா? அதனால தான் நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பேன், அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், மருந்தை சாப்பிடுங்க, மணிக்கணக்காக எடுங்க இதெல்லாம் அப்படின்னு. இதை பற்றி இடம் வேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற எனக்கு புலடப்படுங்க. என்னோடய புலட வேணும் கோசை 6 2 9 கோசை 4 8 1 8 சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.